மாவட்டத்தில் திருநெல்வேலி வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிட்டங்கியில் எதிர்வரும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026க்கு பயன்படுத்தப்பட உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கண்ட்ரோல் யூனிட் மொத்த எண்ணிக்கை 2358, பேலட் யூனிட் 4212 மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் 3042 இயந்திரங்கள் தற்போது தயார் நிலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படியும் சென்னை தலைமை தேர்தல் அலுவலர் மற்றும் அரசு செயலாளர் அவர்களின் அறிவுரையின்படியும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இந்த இயந்திரங்கள் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெங்களூர் என்ற அரசு பொதுத்துறை நிறுவனத்தில் இருந்து 9 பொறியாளர்களால் முதல் நிலை சரிபார்ப்பு பணியானது. முதல் நிலை சரிபார்ப்பு பணியானது ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் இன்று நமது மாவட்டத்தில் தொடங்கியுள்ளது. இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிட்டங்கில் தயாராக உள்ள இவிஎம் மெஷின்ஸ் முதல்நிலை சரிபார்ப்பு பணி இந்த 9 மணிக்கு தொடங்கி இரவு 7 மணி வரை அது நடக்கும். ஸோ இதில் உள்ள நம்ம அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சி அனைவருக்கும் நம்ம ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாருமே வந்து இந்த முதல் நிலை சரிபார்ப்பு பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக்கணும்னு சொல்லி ஃபுல் டைம் வர முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு பிரதிநிதியாக ஒரு கட்சிக்கும் நீங்கள் ஒரு ஆள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கோம். ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி 9 மணிக்கு நம்ம இவிஎம் கூட ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு உள்ளே ஃபஸ்ட்டு அந்த மெஷின்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணக்கூடிய பணி இப்போ நடக்க போகுது. ஒரு 2 மணி நேரம் முதல் ஒரு அரை நாள் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் மெஷின்ஸை எடுத்துகிட்டு வந்து கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட், விவிபேட் எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த பொறியாளர்களால் தரவாக செக் பண்ண போகிறோம். ஒவ்வொரு நாபு வேலை செய்தா என்னென்ன வந்து மெஷினோட கண்டிஷன் என்ன தரவை அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணிட்டு ஓகேயான மெஷின்ஸ் நம்மகிட்ட ஓகேன்னு ஸ்டிக்கர் ஒட்டி நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. ஓகே இல்லை சில பழுது நீக்கம் பண்ண வேண்டிய மிஷின்ஸ் எல்லாம் தனியாக பிரித்து வச்சுட்டு அதை வந்து நம்ம பெல்லுக்கு அனுப்பி வச்சுருவோம். இது குறைஞ்சது ஒரு மாதம் நடக்கும். எல்லாமே கேட்டுக்கலாம். அவங்க கூடயே இருக்க போகிறாங்க. ஒவ்வொரு நாப்பும் வந்து எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டில் எப்படி அதை திறந்து வைக்க போகிறோம், பேட்ரி வைக்க போகிறோம், பேட்ரி டவுன் ஆன என்ன, ரோல் தீர்ந்து போனானே, இப்படி ஒவ்வொரு சந்தேகங்களும் அவங்களுக்கு வந்து விளக்குவோம். அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் இப்போயே கொடுக்க போகிறோம். என்னென்ன செய்ய போகிறோம், யார் என்ன இருக்க போகிறாங்க, மொபைல் ஃபோன் அலோடு கிடையாது. இந்த மாதிரி நிறைய எஸ்ஓபிஸ் கொடுத்துருவாங்க எலெக்ஷன் கமிஷன்லேருந்து. ஸோ ஒரு செக்ஷன் ஆஃப் போலீஸ் வந்து இங்கே இருப்பாங்க.